புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 7 தொடக்கம் 12. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்; தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள்; தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. சிந்தனை: ஆழமான நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் எதை கேட்டாலும் தருவாரா? நிச்சயமாக இல்லை. அவ்வாறாயின் கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்; தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள்; தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று ஏன் கூறுகின்றார்? இந்த வார்த்தைகளை நாம் சரியாக விளங்கிக் கொள்வதற்கு இயேசுவின் முழு போதனைகளின் பின்னணியிலே இவற்றை வைத்து நோக்க வேண்டும். நாம் எல்லோரும் மீட்படைய வேண்டும் என்பதே அவரது விருப்பம். ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்கிறார் ஆண்டவர். யோவான் 10:10. அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? இங்கு சொல்லப்படுகின்ற நன்மைகள், தந்தை எமக்கு தர விரும்புகின்ற நன்மைகள் இவை. முதலாவதாக, ஆண்டவர் எமக்கு தர விரும்புகின்ற மிக பெரிய நன்மை பாவ மன்னிப்பாகும். ஆண்டவர் தர விரும்புகின்ற வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள தடையாக இருப்பது எமது பாவங்களாகும். பாவிகளாகிய எங்களை தேடியே அவர் வந்தார். எமது பாவங்களுக்காகவே தமது வாழ்வை பலியாக ஒப்பு கொடுத்தார். எனவே தாழ்ச்சியோடு ஒப்புரவு அருளடையாளத்தின் மூலம் ஆண்டவரிடம் வருகின்ற போது எம்மை உருமாற்றும் பாவ மன்னிப்பு என்ற கொடையை இலவசமாக தருவார். இந்த பாவ மன்னிப்போடு இன்னும் பல நன்மைகளை ஆண்டவர் எமக்கு தரவிருப்பார். உதாரணமாக, எமது வாழ்வில் வருகின்ற பாவ சோதனைகளை வெற்றி கொள்ள வேண்டிய வலிமையை தருகின்றார். தமது அருளிலே நாங்கள் எப்போதும் வாழ வேண்டுமென்று விரும்புகின்றார். இதன் வழியாக நாங்கள் விண்ணகம் வந்து சேர வேண்டுமென்று விரும்புகின்றார். எனவே இவ்வாறான தேவைகளுக்காகவே நாம் தினமும் மன்றாட வேண்டும். அப்படியாயின் எமக்கு அன்றாட உணவு, உடுப்புடவைகள், வீடு வாசல், காணி பூமிகள் போன்றன தேவையில்லையா? அவற்றுக்காக நாம் மன்றாடக்கூடாதா? இவற்றுக்காக நாம் மன்றாட வேண்டும். ஆனால் இவை மட்டில் கடவுளின் விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று மன்றாட வேண்டும். எங்களுடைய விருப்பம் அல்ல. அன்றாட வாழ்வில் நாம் இறைவனின் புகழ்ச்சியை தேடுவதில்லை என்பதை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள முன்வர வேண்டும். எமக்கு எதுவெல்லாம் மிகச் சிறந்ததோ அவற்றையே ஆண்டவர் எமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அவை அவரது புகழை எடுத்துச் சொல்ல எம்மை தூண்டிக் கொண்டிருக்கும் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இயேசுவின் சிலுவைச் சாவாகும். என் விருப்பமல்ல, உம் விருப்பப்படியே ஆகட்டும் என்று இயேசு மன்றாடினார். இதுவே
இயேசு தந்தைக்கு அளித்த மிகச்சிறந்த புகழ்ச்சி, மிகச்சிறந்த மகிமையாகும். அன்றாடம் நாங்கள் எவ்வாறு மன்றாடி வருகின்றோம், எதற்காக மன்றாடி வருகின்றோம் என்று இன்று சிந்திப்போமாக. செபம். ஆண்டவரே, உமது திருவுளமே எங்களை ஆண்டு நடத்துவதாக. ஆமென்.